Hello dear learners, this is Dr. Sedupati, Assistant Professor, Department of Computer Science with Artificial Intelligence and Data Science, Dr. SNS Rajalakshmi College of Arts and Science, Coimbatore. Okay, today we are having a discussion with my students Subhas and Soumya about unicorn problem statements. So basically unicorn problems are chosen from core websites and they have discussed how the problem statement can be evaluated, can be given solution by means of app development. Let's go for the discussion. எங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா அதாவது ஆப் நேம். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். எஸ்எம்எஸ் மூலமாக இமெயில் மூலமாக நம்ம என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அது ஒவ்வொரு கடையிலையும் எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பொறுத்து தான் எங்கள் கம்பெனி. இது வந்து ஒரு யூனிகார்ன் பேஸ் கம்பெனி மாதிரி. இது எப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கிடையாது, சின்ன சின்ன கம்பெனிஸ். அதாவது நம்ம ரெகுலராக ட்ரெஸ் இருக்கிறது, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன கம்பெனிஸ் மட்டும்தான். இது எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஷாப்பில் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, அடிக்கடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, எப்பயாவது வந்து கடைக்கு விசிட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய கடையில், அவங்களுக்கு வந்து இது மோஸ்ட்லி தெரியாது. அது மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். அதாவது இப்போ பில் போடும்போது எல்லாரோட பில்லையும் அவங்கவுங்க பர்சனல் நம்பர் வாங்குவாங்க, யாராவது தெரியுங்களா? அந்த நம்பர் மூலமாக தான் இவங்க இந்த ஆப் மூலமாக ஆப் மூலமாக இது பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க நம்பர் டீடைல்ஸ் தான் இருக்கும், அது மூலமாக இந்த ஏஐ மூலமாக இது பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ நம்ம கஸ்டமர் ஒரு தடவை ஷாப் ஓனருக்கு கால் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவோம். மெசேஜ் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து ரிப்ளை வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இந்த ஆப் எதுக்குன்னா அவங்க ஏஐ மூலமாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அதாவது அவங்க மூடை பொறுத்து, அந்த ஆஃபர்ஸை பொறுத்து, அந்த இதை பொறுத்து அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, அதாவது கஸ்டமர் வெயிட் பண்ண முடியாத அளவுக்கு, எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம மெசேஜ் பண்ணுறோம், அங்கேருந்து ஆப்போசிட் தான் ரிப்ளை வரல, நம்ம ஏன் இவ்வளோ இதாக இருக்காங்க, நம்ம பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுறது ஏஐ மூலமாக நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட் செட் மூலமாக நாங்கள் இது பண்ணுறோம், மெசேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம்.